அவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் வேதாகம தென்றுளிகள் என்ற பகுதியிலே நாம் சிந்திக்க இருக்கின்ற தலைப்பு ஆபத்து, கலாமிட்டி. இந்த ஆபத்தை பற்றி வேதம் சொல்வது என்ன, ஆபத்து குறித்து வேதம் கூறுவது என்ன? முதலாவது தலைப்பு. 1. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். சங்கீதம் 50 சங்கீதம் வசனம் 15. 2. ஆபத்தில் கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பார். சங்கீதம் 20 வசனம் 1. 3. உத்தமர் ஆபத்தில் வெட்கப்படார். சங்கீதம் 37 சங்கீதம் வசனம் 18 19. 4. விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்கிறான். நீதிமொழிகள் 22 வசனம் 3. 2வது தலைப்பு ஆபத்து நாட்களில் செய்யக்கூடாதது என்ன? இது மிக முக்கியமானது. நம்முடைய வாழ்க்கையில் ஆபத்து நாட்களில் செய்யக்கூடாதது என்ன? துரோகியை நம்பாதே. நீதிமொழிகள் 25 வசனம் 19. 2. ஆபத்திலே உன் சகோதரன் வீடு போகாதே. நீதிமொழிகள் 27 வசனம் 10. 3. பகைஞனுடைய ஆபத்திலே மகிழ்ந்திராதே. யோபு 31:29. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை வாசிக்கிற நமக்கு ஏற்ற ஞானத்தை தருவாராக. இந்த வசனங்களை வாசித்து இதை கடைபிடித்து கிறிஸ்துவுக்குள் நாம் பிரியமாக இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.